அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எஸ்ரா 4ஆம் அதிகாரத்துல 23-24 வசனம் வாசிக்க பார்க்கலாம். ராஜாவாகிய அர்தசஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் அவர்கள் வகைராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். கிமு 536ஆம் வருஷத்துல ஆலயத்தை கட்ட அஸ்திபாரம் போட்டார்கள். அந்த நேரத்தில் அவளுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இளைஞர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள். ஆலயம் கட்டப்பட்டு அது பிரதிஷ்டை செய்யப்பட போகிறதே, அதை நினைத்து இளம் தலைமுறை சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் முந்தின ஆலயத்தை, சாலமோனின் ஆலயத்தை கண்டவர்கள் அது இப்பொழுது இடிக்கப்பட்டு தரைமட்டமாகி போய்விட்டது. அப்படி இடிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த ஆலயத்தை கண்ட அந்த முதியவர்கள், அந்த தலைமுறை அழுதார்கள். சத்தமிட்டு அழுததும் சந்தோஷப்பட்டதுமான சத்தம் வெகு தூரத்து கேட்டதா. அப்படித்தான் அவர்கள் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டார்கள். அந்த நேரத்திலே தான் இந்த ஆலயம் கட்டப்படக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தடை செய்தார்களா. ராஜாவுக்கு கடிதம் எழுதுறாங்க, இது கட்டப்படக்கூடாது என்று சொல்லி. அதை கேட்டு அந்த ஆலயம் கட்டப்படுவது தடைபெற்றது. கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் தடைபெற்று கிடக்கிறது. இந்த காலகட்டத்திலே தான் ஆகாயும் சகரியாவும் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைத்து, பெரிய பர்வதமே நீ சமபூமியாவாய், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவை என்று சொல்லி அவளை உற்சாகப்படுத்தினார்கள். அவர்கள் எழும்பி மறுபடியும் ஆலயத்தை கட்டினார்கள். ராஜாவிடத்திலிருந்து நல்ல உத்தரவு வர அதை பெற்றுக்கொண்டவர்கள் ஆலயத்தை கட்டினார்களாம். ஆக இவர்களுக்கு எதிராக இருந்த அந்த பர்வதம் சமபூமியாகி இவர்கள் கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆக இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சொந்த வாழ்க்கையிலையும் தடை என்று, இது மலை என்று சொல்லி எதை நினைத்து கொண்டு இது மலை போல இருக்குன்னு சொல்லி மலைத்து போயிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாவற்றையும் சமபூமியாக்கி மலைகளை பெயர்ந்து போக பண்ணவும், தடைகளை அகற்றவும், நமது ஊழியமாகட்டும், வேலையாகட்டும், வியாபாரமாகட்டும், குடும்பமாகட்டும் தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். நமது ஜெபங்கள் கேட்கப்படும். நமது விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அன்றைக்கு ஆகாயும் சகரியாவும் ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்தி சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.